அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புதிய ஹிஜ்ரி 1446 பிறந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த புதிய ஹிஜ்ரியில் புதிய மாதத்தில் 10ஆம் நாளில் முஹர்ரம் நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. எப்படி நமக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு வருடம் என்பது புது வருடம் என்பது புத்தாடைகளை உடுத்துவது, ஆடம்பரங்களாக கொண்டாடுவது, இது போலெல்லாம் நமக்கு ஷரியத்தில் அனுமதிக்கப்படவில்லை. வருடம் முடிவதாக இருந்தாலும் சரி, வருடம் பிறப்பதாக இருந்தாலும் சரி, அமல்களை கொண்டு நன்மைகளை கொண்டு பிற மக்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய அமல்களும் நம்முடைய நன்மையான காரியங்களும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் நாளில் நோன்பு நோட்டிருக்கலாம். அல்லாஹ் நமக்கு அந்த சுன்னத்தான நோன்பை என்ன செஞ்சிருக்கலாம், முஹர்ரத்தினுடைய அந்த முதல் பிறையில் இரண்டாவது பிறையில் நமக்கு கடமையாக்கியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாள், ஆஷூரான்னு சொன்னால் 10, அஷரையிலேருந்து வந்தால் 10. அப்போ இந்த 10ஆம் நாள் ஏன் நோன்பு நோக்க சொல்கிறோம்? வருஷத்தினுடைய புது வருஷம் பிறந்து 10 நாள் கழிச்சு ஏன் நோன்பு நோக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அன்பிற்கினவில்லை, இந்த 10ஆம் நாளுகள் ஆஷுரா தினத்தினுடைய இந்த 10ஆம் நாள் இருக்கிற இந்த நாளில் தான் அதிகமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. அதனால்தான் அந்த நாளில் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு எதனால் நம்ம அந்த ஆஷுரா நோன்பு 10ஆம் நாள் நோன்பு நோக்குறங்கிற விஷயத்தை நான் சொல்ல வரேன். இதில் நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக இந்த ஆஷுராவினுடைய அந்த 10ஆம் நாள், முஹர்ரத்தினுடைய 10ஆவது நாள் ஏன் நோன்பு நோக்கணும்னு சொன்னால், அதில் நடந்த விஷயங்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க அல்லாஹ் தஆலா எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கனியை அவங்க சாப்பிட்டுடுறாங்க. அதனால் அவங்க என்ன செஞ்சிடுறாங்க, இருவருமே பாவமானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அதற்காக அவங்க பலமுறை அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க, பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அல்லாஹ் மன்னிக்கலை. கடைசியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் அப்படியே சுற்றி வருகின்ற பொழுது ஒரு இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற வாசகத்தை கவனிக்கிறாங்க. அதை பற்றி விசாரிக்கும்போது அவர்தான் இறுதி தூதர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயன்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாவத்தை என்ன செஞ்சிடறான், மன்னிக்கிறான். அது இந்த ஆஷுரா தினத்தில் நடைபெறுது. அதே போல் இந்த ஆஷுரா தினத்தில் அந்த முஹர்ரம் 10ஆம் நாள் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிறந்திருக்கிறாங்க. அதே போல் அந்த நம்ரூத் என்ற அந்த கொடுங்கோல் அரசன் இருக்கிறான் அல்லவா, இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை பரப்புகிறாங்க. ஏகத்துவத்தை சொல்லி அந்த மக்களுக்கு சொல்கின்ற பொழுது இதை பிடிக்காமல் என்ன செய்கிறான் நம்ரூத் அரசன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை நெருப்பு குண்டத்தில் கைகளை கட்டி கால்களை கட்டி என்ன செய்கிறான், நெருப்பு குண்டத்தில் போட்டுடுறான். ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டாலும் கூட அவங்களுக்கு அந்த நெருப்பை குளிராக்கி தந்துடுறான். அவங்க குளிர்ந்த அந்த குளிர்ச்சியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாதுகாப்பை கொடுத்துட்றான். காரணம், அவங்களுடைய ஈமான், அந்த உறுதியான ஈமான் என்ன செய்யுது, அந்த நெருப்பு கூட அவர்களை என்ன செய்யவில்லை, தொடவில்லை, குளிர்ச்சியாக இருக்கிறது. இது இன்றைக்கி நமக்கு பல பேருக்கு இது ஒரு உதாரணங்களாக எடுத்துக்கலாம். நான் பின்னாடி சொல்கிறேன். இது இன்றைக்கி ஒரு ஆட்சியாளர் கூட ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, இந்த ஏசி இருக்குதுல்ல, இந்த ஏசி கூட எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த திருவசனத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி நெருப்பு எப்படி குளிர்ச்சி ஆகும், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது நெருப்பு குளிர்ச்சியானது என்பதாக சொல்லி காட்டுறான். அப்போ நெருப்பிலிருந்து குளிர்ச்சியை வர வைக்க முடியுமா? இதுவருடைய நெருப்பினுடைய தன்மை வேறு, குளிர்ச்சியினுடைய தன்மை வேறு. அப்போ நெருப்பிலிருந்து எப்படி குளிர்ச்சி வரும் என்பதை யோசிக்கின்ற பொழுது தான் கரண்ட்டிலிருந்து எப்படி கொண்டு வந்தாங்க, ஏசியை கொண்டு வந்திருக்காங்க. ஏசிங்கிறது எப்படிங்க, கரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. அந்த கரண்ட்டிலேருந்து ஒர்க் ஆகக்கூடிய அந்த நெருப்பிலிருந்து ஒர்க் ஆகக்கூடியது என்ன வருது, குளிர்ந்த காற்று வருது அல்லவா. இது இந்த திருவசத்தினுடைய அடையாளம் என்பதாக கூட சிலர்கள் சொல்கின்றார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சம்பவம் நடந்தது இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள் தான் நடந்திருக்கு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபிரௌன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழிப்பதற்காக, அவர் கூட்டத்தர்களை அழிப்பதற்காக வருகின்ற பொழுது என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையில் இருக்க அசா கம்பால் கடலில் அடித்து அது நதி என்ன செய்யுது, இப்போ அந்த கடல் பிளக்குது, இவங்க தப்பிச்சு வந்துடுறாங்க. ஃபிரௌனும் கூட்டத்தார்களும் என்ன செய்கிறாங்க, மூழ்கடிக்கப்படுகின்ற வரலாறு கேட்டிருக்கோமே, அதுவும்
இந்த ஆஷுரா தினத்தில் தான் நடைபெற்றிருக்கின்றது. அதே போல் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து என்னது நோய், கடுமையான நோயை வந்து அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்க உடல் முழுவதும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உடல் முழுவதும் நோயால் பாதிக்கப்பட்டு, ஆனால் அவங்க என்ன செய்யலை, பொறுமையை இழக்கவே இல்லை. எந்த அளவுக்கானு சொன்னால், அவங்க உடம்புல இருக்கிற புழுக்கள்லாம் என்ன செய்யணும்னா கீழே விழுந்துருமா. விழுந்தவொடனே அந்த புழுக்களை கூட அல்லாஹ் வந்து என்னை சோதிக்கிறதுக்கு தான் உங்களை அனுப்பிச்சிருக்கிறான், நீங்கள் ஏன் கீழே விழுறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து மேலே விட்டுப்பாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் மீத நம்பிக்கையோடு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அவ்வளோ சோதனைக்கு மத்தியில் அவங்க எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. கடைசியாக நாவிலும் அந்த புழுக்கள் வந்து வருகின்ற, ஆக்கிரமித்து கொள்ள வருகின்ற பொழுது தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் திக்ரு செய்கிறதுக்கு இந்த நாவு தான் இருக்குது, இதுலேயும் எனக்கு நோய் வந்துருச்சுன்னா நான் எப்படி திக்ரு செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க மனம் வருந்தி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா இந்த நாளில் தான் அவங்களுக்கு அதிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றான். இன்றைக்கி நாம் ஒரு சின்ன தலைவலி வந்துட்டாலோ, கால்வலி வந்துட்டாலோ, முட்டு வலி வந்துட்டாலோ, அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், தண்டிக்கிறான், என்ன கோவமா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அல்லாஹ் மேலே கோவப்பட்டுடுறோம், அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிச்சிடுறோம், புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். இவ்வளோ பெரிய நோய், உடல் முழுவதும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தும் கூட அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பொறுமையாக இருந்திருக்கிறார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அந்த சம்பவமும் அவருக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை தரப்பட்டதும் இந்த நாள் என்பதாக சொல்கின்றார். அதே போல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து கண் பார்வை போயிடுது. என்ன காரணம்னு சொன்னால், அவங்க மகனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, சகோதரர்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்களே, அதெல்லாம் மிகப்பெரிய வரலாறு. இதனால் அவங்களுக்கு வந்து அந்த மகனுடைய அந்த ஏக்கத்தினால் அழுது அழுது அவங்களுடைய கண் பார்வை போய்விடுகின்றது. கண் பார்வை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய்விடுகின்றது. அந்த கண் பார்வை மீண்டும் கிடைத்த நாள் இந்த ஆஷுரா தினம் என்பதாக, முஹர்ரத்துடைய 10ஆம் நாள் என்பதாக வரலாறு சொல்கின்றது. அதே போல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வந்து அவங்க சகோதரர் கிணற்றில் போட்டுடுறாங்க. கிணற்றில் போட்டுட்டு அவங்கள ரொம்ப அந்த நாள் அந்த கிணத்துல இருக்கிறாங்களா, அந்த கிணற்றிலிருந்து அந்த அவர்களை மீட்டெடுத்தது இந்த ஆஷுராவுடைய இந்த நாள் என்பதாகவும் வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அதே போல் நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துட்டோன்னு சொன்னால், அவங்க என்ன செய்கிறாங்க, வானத்தின்பால் உயர்த்தப்பட்ட நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இயேசுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்கள வந்து கொலை செய்வதற்காக அந்த என்ன செய்கிறாங்க, அவங்கள வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்களே சிலருக்கு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க வாங்கன்னு சொல்லி அந்த சீடனே என்ன செய்கிறான், ஆள்களை கொலை செய்யறதுக்காக கூப்பிட்டுட்டு போகிறான். கூப்பிட்டுட்டு போகும்போது என்ன ஒரு இடத்துல வச்சு என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இயேசுன்னு சொல்கிறாங்க, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தின் மேல் உயர்த்திட்டு அந்த கூட்டிகிட்டு போனான அவருடைய சீடர் அவருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தை கொடுத்துட்றான். அந்த சம்பவம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுவும் நடந்தது இந்த ஆஷுரா தினம் 10ஆம் நாள் என்பதாக தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கூட்டத்தார்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அவங்க பத்துவா செஞ்சிடறாங்க. பத்துவா செஞ்சு அல்லாஹ் தஆலா அந்த ஊரை அழிக்கிறதுக்காக இருக்கின்ற பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊர் அழிக்கிறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க, அந்த ஊரை விட்டு வெளியில் போகும்போது இப்போ ஒரு பெரிய மீன் வயிற்றுக்குள்ளே அவங்க உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு கடைசியில் 40 நாள் கழிச்சு தான் அவங்க என்ன செய்வாங்க, வெளியில் வருவாங்க. அப்போ லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி நம்ம அந்த கலிமாவை ஓதி, அதனால தான் அந்த கலிமாவை நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சிரமங்கள் வந்தாலும் இந்த கலிமாவை ஓதணும்னு சொல்கிறது. இந்த யூனுஸ் கலிமான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த கலிமா லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஓதிட்டு நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோன்னா நமக்கு கிடைக்கும், நம்முடைய நாட்டங்கள், நம்மளுடைய தேவைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தது இந்த நாள் ஆஷுரா தினத்தில் தான் வந்திருக்கிறாங்க. அதே போல் முதலில் உலகத்தில் மழை பெய்ந்ததும் இந்த நாளில்தான். வானம், பூமி, சந்திரன், சூரியன், சந்திரன் படைக்கப்பட்டதும் இந்த நாளில்தான். உலகம் அழியும் இந்த ஆஷுரா தினத்தில் வெள்ளிக்கிழமையில் வருகின்ற பொழுது உலகம் அழிவதும் இந்த ஆஷுரா தினத்தில் தான். உலகம் படைக்க காரணமாக இருந்ததும் இந்த ஆஷுரா தினத்தில் தான் என்று இப்படி பல வரலாறுகள் இருக்கின்ற காரணத்தினால தான் நாம் என்ன செய்கிறோம், முதல் நாள் அதாவது வருடத்தினுடைய முதல் நாள் நோன்பு வைக்காமல் என்ன செய்கிறோம், இந்த 10ஆவது நாள் சுன்னத்தான முறையில் நோன்பு நோக்கும் என்று ஒருத்தர் கேட்டார். வருடப்பிறப்புனா அந்த நாளில் தானங்க லீவ் விட்டால் நல்லாயிருக்கும், அதை விட்டுட்டு 10ஆம் நாள் லீவ் விடுறாங்களே, கவர்மெண்ட் கூட லீவ் விடுது அப்படின்னு கேட்கும்போது தான் நம்மளுடைய நோக்கம் என்ன, அந்த முதல் நாளுடைய கொண்டாடுவது நோக்கம் அல்ல, நமக்கு அது நோக்கம் அல்ல, அமல் செய்வதுதான் நோக்கம், நோன்பு நோக்கம். அதனால தான் வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் அந்த 10ஆவது நாளில் நமக்கு விடுமுறையை கேட்டு தந்திருக்கின்றார்கள். அதனால தான் அந்த நாள்லேயும் நமக்கு விடுமுறை விடப்படுகிறது.
இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த நாள்ல நாம நோன்பு வைக்கிறோம். ஏன் வந்து இந்த நாள்ல நோன்பு வைக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஃபிரௌன் வந்து என்ன செய்றான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்வதற்காக போகும்போது, அவங்க கடல்ல இருந்து என்ன செய்றாங்க, அந்த அல்லாஹ் அவங்கள காப்பாத்திர்றான். ஃபிரௌன் வந்து என்ன செய்றான், கடல்ல மூழ்கி விழுந்துடுறான் அல்லவா? இப்போ இந்த நன்றி கடனுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள காப்பாற்றப்பட்ட இந்த நன்றி கடனுக்காக யஹூதிகள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 10ஆம் நாள் வந்து நோன்பு வைக்கிறாங்க. அவங்க நோன்பு கடமையாக்குறது. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிக்கின்ற பொழுது, யு எகுது எதுக்கு வந்து யஹூதிகள் வந்து இந்த நாள்ல நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இந்த காரணத்த சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதுனால, நாங்க இந்த நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அ அவர்களை விட யஹூதிகளை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு என்ன நெருக்கமானவர்கள், நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள், நாம் தான் அவங்களுக்கு உரிமையானவர்கள். அவங்களே ஒரு நோன்பு வைக்கும்போது, நாம என்ன செய்யணும்? 2 நோன்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 9 அதாவது 9, 10 அல்லது 10, 11 என்ன செய்யுங்க, நீங்க 2 நோன்பா வைங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த ஆஷுரா தினத்தில நாம என்ன செய்றோம், 2 நோன்பாக நோற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் நமக்கு என்ன வருது, அந்த ஆஷுரா தினத்தின் வருது. நாம என்ன செய்வோம், 2 நோன்பாக நோன்பு நோப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த நோன்பு நோற்று நாம அல்லாஹ்விடத்தில வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, துஆ செய்யணும். எப்படி, யா அல்லாஹ் எப்படி நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்களை மன்னித்தாயோ, அதேபோல எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லணும். அதேபோல எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குன்றத்திலிருந்து விடுதலை கொடுத்தாயோ, அதேபோல என்ன செய், எங்களுக்கும் நரகத்திலிருந்து விடுதலை கொடு, சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்கி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம துஆ செய்யணும். அதேபோல எப்படி நமக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நோயிலிருந்து நீ பாதுகாத்து அவர்கள் ஷிஃபாவை தந்தாயோ, அதேபோல எங்களுக்கும் என்ன செய், நோயிலிருந்து ஷிஃபாவை கொடு. நாங்கள் எல்லாம் நாயிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நோயிலிருந்து ஷிஃபா கொடு அப்படின்னு சொல்லி இந்த மாரி துஆ செய்யணும். இந்த மாரி ஒவ்வொரு சம்பவங்களையும் நாம என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில சொல்லி, இது எப்படி நீ இந்தந்த சம்பவங்கள்லாம் நீ எங்க விடுதலை கொடுத்து பாதுகாத்து அவர்களுக்கு நீ இது பண்ணாயோ, அதேபோல என்ன செய், எங்களுக்கும் பாதுகாப்பு கொடு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வையை தந்தது போல எங்களுடைய கண் பார்வையிலும் உடல் உறுப்புகளையும் பாதுகாத்து கொடு. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்கப்பட்டார்களோ, அதேபோல எங்களிடந்து என்னமெல்லாம் எங்களிடம் தொலைந்து விட்டதோ அதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு நல்லொரு புரி அப்படின்னு சொல்லி, நாம் இந்த நாளில் நோன்பு வச்சு என்ன செய்கிறது, துஆ செய்கிறது தான் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதை தவிர மற்ற ஒன்றுமே என்ன இல்லை. இதில் நான் வந்து இப்போ ஷியா முஸ்லீம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நாள்லலாம் வந்து உடம்பை வருத்திக்கிறாங்க, கத்தியால் கிழிச்சிக்கிறாங்க, நெருப்பு மிதிக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் சொல்லப்படாத விஷயங்கள். இது அவங்க செய்கிறாங்க. அவங்க எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தினத்தில் என்ன செய்கிறாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது அந்த நாள். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாளை அவங்க துக்கமாக கொண்டாடி இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அன்பிற்கினவர்களே, அவர்கள் ஹசன் ஹுசைன் எப்படி கொலை செய்யப்பட்டார்களோ, அதே போல் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இவர்களை விட இவர்கள் ஒன்றும் பெரிய இது கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு, ஹசன் ஹுசைன் ஒன்றும் பெரிய இது இல்ல. அவங்களுக்காகவே நாம் என்ன செய்யல, அவங்களும் கொலை செய்யப்பட்டதுக்காகவே நாம் துக்கம் கொண்டாடலை, துக்கம் அனுசரிக்கலை. அப்படி இருக்கும்போது ஹசன் ஹுசைன் என்ற பேரில் வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இஸ்லாத்தில் சொல்லப்படாத சில விஷயங்களை உடம்புகளை வருத்தி கொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையே எந்த ஒரு அமல்களாக இருந்தாலும் அது வந்து என்ன இல்லை, உடம்பை வருத்தி கொண்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு அமல்களுமே கிடையாது என்று ஒருத்தர் கேட்டார். அப்படி இருக்கும்போது நோன்பு வைக்கிறோமே, நோன்பு வந்து என்ன இல்லை, உடம்பை வருத்திக்க தானே செய்யுது அப்படின்னா, ஒரு நோன்பு என்பது உடம்பை வருத்துவதற்காக அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது வந்து மனதை பக்குவப்படுத்துகிறது, மனதை பக்குவப்படுத்துகிறது, பாவத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்கிறது. அதே போல் ஏழைகளினுடைய பசியை உணர்த்துகிறது, ஏகத்தினுடைய தாகத்தை உணர்த்துகிறது. இதுதான் நோன்பை தவிர, நீங்கள் இப்போ ஒருத்தர் உடம்பை கிழிச்சிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது, நெருப்பை மிதிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது, கத்தியால் தன் உடல்களை அறுத்துப்பதனால் என்ன பிரயோஜனம், எந்த பிரயோஜனம். இது வந்து நோன்பு என்பது மற்றவர்களுடைய பசியையும் தாகத்தையும் உணர்த்தி கொள்வதாக இருக்கிறது. அதே போல் மனதை கட்டுப்படுத்தி மனிதன் எதையும் இயலாது, நான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனை ஒன்றும் முடியாது என்பதை அந்த இயலாமை உணர்த்தக்கூடியதாக தான் இந்த நோன்பை நாம் நோக்கிறோம். அதே போல்
இஸ்லாத்தில் துக்கம் என்பது வந்து என்ன இல்லைங்க. ஒரு பெண்மணி அதாவது ஒரு பெண் வந்து துக்கம் அனுசரிக்கிறா இருந்தால் தன்னுடைய கணவனுக்காக மட்டும்தான் அனுசரிக்கலாம். அதாவது 4 மாதம் 10 நாள் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது. அந்த 4 மாதம் 10 நாள் தான் அவங்க இத்தால இருந்து என்ன செய்யலாம், அந்த கணவனுக்காக துவா செய்யலாமே தவிர, தன்னுடைய தந்தைக்காகவோ, தன்னுடைய சகோதரருக்காகவோ, மகனுக்காகலாம் மற்ற யாருக்காகவும் என்ன இல்ல, துக்கம் அனுசரிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்திலும் சொல்லப்படவில்லை. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த ஷியா முஸ்லிம்கள் சொல்வதெல்லாம் அது இஸ்லாத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயமெல்லாம் இந்த ஆஷுரா தினத்திலே என்ன செய்ய வேண்டும், 2 நோன்பு, சுன்னத்தான நோன்பை நோற்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆஷுரா தினத்தின் பொருட்டால் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவர்களுக்கும் மிக அழகான ஒரு வாழ்க்கை, இம்மை மறுமையில் சிறந்த வாழ்க்கையை தந்து நரகத்தை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தொரு புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.